குவோம் என்கிற முழக்கத்தோடு தமிழ்நாடு அரசியலில் பேசுபொருளாக இருப்பவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய். இவர் திமுகவின் வாக்குகளை பிரிப்பார் என்றும் திமுகவிற்கு குடைச்சலாக இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விஜயை தரம் தாழ்ந்து விமர்சித்ததாக அரசியல் வட்டாரங்களில் எதிர்ப்பை சந்தித்து வருகிறார். திமுகவால் நேரடியாக விஜயை எதிர்க்க முடியாது என்பதற்காக வேல்முருகனை உபயோகிக்கிறதா? உண்மையில் யார் இந்த வேல்முருகன்? வேல்முருகன் பொதுமக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க முன்வந்தவர்களில் முக்கியமான ஒருவர். ஆனால் இவரது பயணம் எங்கிருந்து தொடங்கியது என்பன பற்றிய விவரிப்பாக இருக்கப் போகிறது இன்றைய காலம் பேசும் கதையின் தொகுப்பு. 1970ஆம் ஆண்டு பிறந்த வேல்முருகன் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். சிறு வயதில் இருந்தே இவருக்கு அரசியலில் ஆர்வம் அதிகம். தனது குடும்பத்தினரும் தன்னை சுற்றியுள்ள மக்களும் தினந்தோறும் படும் கஷ்டங்களை பார்த்து இந்த சூழலை மாற்ற வேண்டும் என நினைக்கும் இளைஞர்களில் மிக துடிப்புடன் அந்த இலக்கை நோக்கி ஓடியவர். கல்வியை கடந்தும் சமூக நீதி பற்றி அதிகம் சிந்தித்தவர். 1985ஆம் ஆண்டு தனது 15வது வயதில் தமிழ்நாடு விடுதலை படையால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் நடத்தும் கூட்டங்கள் மற்றும் போராட்டங்களில் கலந்து கொண்டார். 1980களில் தமிழ்நாடு விடுதலை படைக்கு அதிகபட்சமான நெருக்கடி ஏற்பட்ட நேரம். அப்போது அரசு தமிழ்நாடு விடுதலை படையை ஒடுக்கியது. இதனால் வேல்முருகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சென்னைக்கு தப்பிச் செல்ல நேர்ந்தது. தமிழ்நாடு விடுதலை படை மூர்க்கமாக ஒடுக்கப்பட்ட பிறகு வட மாவட்டங்களில் இருந்த அதன் ஆதரவாளர்களில் பெரும்பாலானவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு செயல்படத் தொடங்கினர். வேல்முருகனும் பாமகவில் தன் பயணத்தை திட்டமிட்டுக் கொண்டார். வேல்முருகன் சென்னை வந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போது அவருக்கு திருவொற்றியூர் நகர செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. 1996 சட்டப்பேரவை தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் களம் கண்டார். அதன்பின் படிப்படியாக மாநில இளைஞரணி செயலாளரானார். தனது செயல்பாட்டால் பாரத ஜோதி என்ற பட்டத்தை தனதாக்கினார். பின்னர் பன்ருட்டி ராமச்சந்திரன் பாமகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அந்த இடத்திற்கு இவர்தான் சரியான ஆள் என முடிவு செய்து ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட செயலாளர் பதவி வேல்முருகனை தேடி வந்தது. பின்னர் 2001 மற்றும் 2006 தேர்தல்களில் பன்ருட்டி தொகுதியில் வெற்றி பெற்றார். மக்களின் இன்னல்களை தெரிந்து கொள்ள முழு உத்வேகத்துடன் தமிழகம் முழுவதும் பயணத்தை தொடர்ந்தார். அவர் தொண்டர்களை அணுகும் விதம் அவரை 2ஆம் கட்ட தலைமையாக உயர்த்தி கட்சியின் இணை பொதுச் செயலாளராக அறிவித்தது. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது நெய்வேலி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் படுதோல்விக்கு பிறகு தனது கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தோல்விக்கான காரணம் பற்றி வெளிப்படையாக பேசினார். அதன் விளைவாக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். பாமகவில் இருந்து நீக்கப்பட்ட வேல்முருகன் 2012ஆம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற புதிய கட்சியினை தொடங்கினார். இன்று டிவிகே என்றால் அது வேறு ஒரு கட்சி. ஆனால் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு முன்பே வேல்முருகன் டிவிகேவின் தலைவரானார். 2016இல் சட்டமன்ற தேர்தலின் போது நெய்வேலி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு ஏறத்தாழ 32,000 வாக்குகள் பெற்று அவருக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கை நிரூபித்தார். 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்றும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து உளுந்தூர்பேட்டை செங்குறிச்சி சுங்கச்சாவடி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய சம்பவங்கள்தான் வேல்முருகன் யார் என்று பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. 2017ஆம் ஆண்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து சட்டசபையிலும் பொது கூட்டங்களிலும் மக்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார். இந்த ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 4ஆம் நாள் விவாதத்தின் போது வேல்முருகன் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என சபையின் முன்வந்து கோஷம் எழுப்பியதும் தமிழ்நாடு முதலமைச்சர் வேல்முருகன் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்கிறார் என கூறியதும் அவை பதிவில் இருந்து நீக்கினாலும் இது மறப்பதற்கு அவ்வளவு எளிதான நிகழ்வாக அமையவில்லை. சட்டசபையில் இருந்து அன்று வெளியேறிய வேல்முருகன்
சேகர் பாபு அதிமுகவை காப்பாற்றுவதற்காக என் மீது குற்றம் சாட்டி என்னை ஒருமையில் பேசினார் என பேட்டியளித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு தலைவன் வெற்றி பெற்றாரா தோற்றாரா என்பதை காலம்தான் முடிவு செய்யும். ஆனால் குரல் கொடுக்க வேண்டுமா இல்லை சும்மா இருப்பதா என்பது அவரவரின் விருப்பம் பொறுத்தது. ஆனால் வேல்முருகன் குரல் கொடுத்தார். சட்டசபை சம்பவத்தில் மனதில் தோன்றியதை வேல்முருகன் பேசியது போலவேதான் விஜயையும் விமர்சனம் செய்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த வெளிப்படையான பேச்சினால் வேல்முருகனுக்கோ தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கோ அல்லது அந்த கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் திமுகவுக்கோ ஏதேனும் சிக்கல் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.